மனசு ரொம்ப டச் பண்ணிச்சு. எமோஷனலாக சரி, லவ் சீன்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆல் ஸ்பைசஸ் ஆர் தேர் இன் திஸ் மூவி. த்ரில்லர் ஜானலாக இருக்கும், ப்ளஸ் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். ஃபீல் குட் மூவி தான் இதுவும். ஒரு சின்ன சிம்பிள் கதை தான், ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தரமாக இருந்தது. சம்மர் ஸ்க்ரீன் பிளே. இந்த வருஷத்தோட சிறப்பான மூவின்னு சொன்னா சிறை சொல்லுவேன். ஃபீல் குட் மூவி, ஃபேமிலியோட வந்து தைரியமாக பார்க்கலாம். டைட்டிலுக்கும் நீங்கள் நினைக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்விஸ்ட். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சீன் நெக்ஸ்ட் இது வரும்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. எல்லா லீட் ரோலுமே நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஜாலியாக பார்க்கலாம். ஆக்சுவலி டேரக்டர் டெபியூட்டட் டேரக்டர், ஸோ அதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்டுமே வந்து 2 பேர் வந்து டெபியூட்டட் தான். அவங்க ப்ளே எப்படி இருந்துச்சு, டேரக்ஷன் ப்ளே அண்ட் டைரக்ஷன் இஸ் குட் ப்ரோ. ஆக்சுவலி வந்துட்டு டெபியூ மாதிரி தெரியல. ஆக்சுவலி அவங்க லவ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. 2 பேருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். இட் இஸ் வெரி எமோஷனலி கனெக்டட் டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். இந்த ஒரு விஷயம் அந்த படத்தை பற்றி இன்னுமே மண்டல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா என்ன விஷயம் வந்து அந்த படத்துல இருந்து எனக்கு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி இருக்க சீன் தான் ஆக்சுவலி அந்த ஹீரோயினோட சீன். ஏன்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கல, வேற மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஓவரால் எல்லாருமே ஃபேமிலியோட தைரியமாக வந்து பார்க்கலாம். நல்லா படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. எதுக்காக வரணும் இல்லை, ஒரு கண்டென்ட்டாக ஒரு படம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்க்கணும் திருப்தியாக. இந்த 200 rupeesக்கு ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படம் வந்து பார்க்கலாம். மனசு ரொம்ப டச் பண்ணிச்சு. எமோஷனலாக சரி, லவ் சீன்ஸ் இருக்கு, ஃபைட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆல் ஸ்பைசஸ் ஆர் தேர் இன் திஸ் மூவி. கமர்ஷியலா 1000 படங்கள் வந்தாலுமே வந்து மனசுல வந்து நல்லா படமா இருக்கும். சரி, கண்டிப்பா இருக்கும். இது மனசுக்கு ரொம்ப டச்சிங்கா இருக்கு. இப்போ ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என் குழந்தையிலேருந்து நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் 70-80 வயசு வரைக்கும் வந்து பார்க்கலாம். ரீச் ஆகும். எல்லாம் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. என்ன மெசேஜ் நம்மளுக்கு ரீச் பண்ண வைக்கிறாங்களோ அதை ரீச் பண்ண வச்சுட்டாங்க. எங்கேயுமே லேக் ஆகலை. படம் லேகே ஆகலை. த்ரூ அவுட் நம்மளை கொண்டு போச்சு. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆல் த ஆர்டிஸ்ட் வாழ்ந்திருக்காங்க. they didn't act, ஆக்சுவலி வாழ்ந்திருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. ஆக்சுவலி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம். 2 hours இன்னும் கண்டென்ட் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எங்கேஜாக இருந்திருக்கும். ஏன்னா இப்போ என்னன்னா ரொம்ப படம் அந்த கண்டென்ட் ஜாஸ்தியாக போனால் லேக் ஆகுதுன்றாங்க. நம்ம ரொம்ப கம்மியாக எடுத்தாலும் கம்மின்றாங்க. இது ஓவரால் ஓகே, ரொம்ப இழுத்தா இன்னும் இழுத்துருக்கலாம். பட் அவங்க ஆக்சுவல் ஸ்டோரியை தான் நம்மளுக்கு கன்வே பண்ண வராங்க. ஸோ கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க சார். ஸோ சூப்பராக இருக்குது படம். தேங்க்யூ. த்ரில்லர் ஜானலாக இருக்கும், ப்ளஸ் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும். ஃபீல் குட் மூவி தான் இதுவும். ஃபீல் குட் மூவி மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே இருக்காது. ஒரு நெகட்டிவ் மாதிரி வந்து அட் எண்டில் உங்களுக்கு ஹாப்பி பண்ணி விட்டால் உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்பவுமே ஹாப்பியாகவே போனால் ஒரு ஜாலி இருக்காது. நெகட்டிவாக போயிட்டு ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு நல்ல எண்டிங் தான். விடுதலை படத்துல பாத்தீங்கன்னா சூரியமே வந்து நம்ம வீட்ல இருந்து ஒரு போலீஸ் ஆனா எப்படி இருக்கும், அவரோட கேரக்டர் மாதிரி எடுத்துருப்பாங்க. இதுல வந்து விக்ரம் பிரபுவோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு? இதுவும் நல்லா இருக்கு ப்ரோ. அதான் வந்து இவர் போலீஸ்ன்ற கேரக்டரை விட ஒரு நல்ல மனிதன்ற கேரக்டர் மாதிரி இருக்கு. ஒரு போலீஸ் மாதிரி இருக்காது. ஒரு போலீஸ்னா வந்து இப்படி தான் இருப்போம். நம்ம போலீஸ்னாலே எப்படி நினைப்போம், போலீஸ்னா வந்து இப்படி ஒரு மாதிரி கராராக இருப்பாங்க அப்படி தான் நினைப்போம். பட் வந்து போலீஸ் இப்படியும் இருக்காங்க, போலீஸால் ஹெல்ப்பும் பண்ண முடியும் அப்படின்னு காட்டும்போது நமக்கு போலீஸ் மேலே ஒரு நல்ல ஃபீல் உண்டாகுது. நல்லா இருக்கு. இது மாதிரி எல்லாருமே இருந்தால் நல்லா இருக்கும். கானாக்காரன்லயுமே ரொம்ப ஒரு குட்டான வந்து ஒரு போலீஸா தான் சேம் அதே கேரக்டர் வந்து இதுல ரிசம்பிளாங்க. இல்லை அதே கேரக்டர் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இது வந்து அதில் வந்து அவர் தான் மெயின் மாதிரி இருக்கும். இதில் வந்து அவர் மெயின் இருக்க மாட்டார், மற்ற 2 பேர் தான் மெயினே. இவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் இருப்பார். நான் சப்போர்ட் பண்ணாலும் வந்து இவரோட சப்போர்ட்டால தான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் நடக்குதுன்னும் போது இவருக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதுதான் முக்கியமே. அது நல்லா இருக்கு. இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படத்துல அப்படின்னா என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு? அதுதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான். ஒரு போலீஸை ஒரு போலீஸாக யோசிக்கிறத விட ஒரு மனிதனாக யோசிச்சா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணலாம். அவ்வளோதான். என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர், கமர்ஷியல் ஃபேக்டர் அந்த மாதிரி எதனா விஷயங்கள் இருக்கு. காமெடி காமெடியும் இருக்குது. காமெடியாக வந்து உங்களுக்கு டார்க் காமெடி மாதிரி தான் இருக்கும். ஸ்லோவாக காமெடி மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு அக்யூஸ்டை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே நடக்கிற காமெடிலாம் வந்து அவங்களுக்கு அது சேடாக இருக்கும். பட் நமக்கு அது காமெடியாக தெரியும். அதெல்லாம் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். போலீஸ்லாம் கோயம்புத்தூர், மதுரை காட்டுவாங்க. வேலூர் டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துரு வேலூர் ராணுவ ஒரு கிராமமே இருக்குது. ஒரு சின்ன சிம்பிள் கதை தான், ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது போலீஸ்காரன் கடல் மூடாக இருப்பாங்க, வெறுப்பாக இருப்பாங்க. ஆனால் அதில் வந்து ஒரு மனிதநேயமாக இருக்கணும். ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அவருடைய உணர்வு நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மைய கருத்து தான் படத்தில். மைய கருத்து கான்செப்ட் சின்னது தான், ஆனால் சூப்பராக கொண்டு போய்க்கிறாங்க. ஃபேமிலியை பார்க்கலாம் அந்த படம். அந்த கான்ஸ்டபிள் அந்த கெட்டப் ஆக்சுவலி அவர் எப்படி வந்து இது பண்ணி கொஞ்சம் முன்னாடி ரொம்ப பெரிய ஆஃபீஸர் ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு அதெல்லாம் நம்மள மாதிரி நான் போலீஸ் அதெல்லாம் கான்ஸ்டபிள் தான் சேர முடியும். அந்த மாதிரி எடுத்துக்காங்க படம். நம்ம போலீஸ்லாம் சிங்கம் சூர்யா பார்த்துருப்போம், விக்ரம் பார்த்துருப்போம். அது மாதிரிலாம் இல்லை. நம்ம அது மாதிரி நினச்சினா தான் பயணமா. ஆனால் பார்த்தா டோட்டலாக வேற மாதிரி இது படம். சூப்பராக இன்னுமே ஸ்டோரி சப்ஜெக்ட் அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறாங்க. நல்லா இருக்குண்ணா படம். நல்லா இருக்குண்ணா. அதாவது எப்படின்னா ஒரு ரொம்ப நுணுக்கமாக தேர்ந்தெடுத்து பண்ணுறாப்புல விக்ரம் பிரபு. அது அடுத்த முன்னேறுவாப்ல படத்துக்கு அப்புறம். கண்டிப்பா மூவி பார்த்த ஃபீல் இருக்கு. அதான் இந்த வருஷத்தோட சிறப்பான மூவின்னு சொன்னா சிறை சொல்லுவேன். நான் விக்ரம் பிரபு சார் இருக்கட்டும், சைடில் நடிச்ச போலீஸ் கேரக்டர் ரோலாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஃபார் எவ்ரி ஒன் சிறை, ஃபார் ஆல் தி சிறை டீம், ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக போய் பார்க்கலாம். கான்செப்ட் ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். கான்செப்ட் ரொம்ப சின்ன கான்செப்ட், சின்ன கதை தான். பட் அது ரொம்ப
விஷயம் வந்து மெசேஜ் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் பெருசாக தான் கொடுக்கும். ஆஸ் அ போலீஸ் கேரக்டர் ரோலாக பண்ண விக்ரம் பிரபு சாராக இருக்கட்டும், அந்த அக்யூஸ்டாக நடித்த ஹீரோயினாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. என்னென்ன விஷயங்கள் ஆக்சுவலி என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு? என்டர்டெய்னிங்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைலன்ஸ் இருந்தது, அது எனக்கு கொஞ்சம் அது இதுவாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பட் ஆனால் அந்த வைலன்ஸையும் ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒரு போலீஸ் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறது இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் மூவி, வெரி குட் ஃபீல் குட் மூவி. பார்த்துருப்பீங்க, அதோட இது வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இன்னும் எப்படி வரும் சிறை? இது இன்னும் ரொம்ப நல்லாவே வரும் சார், ரொம்ப நல்லா வரும். பிகாஸ் தானாக்காரன் வந்து அது கம்ப்ளீட் அது வைலன்ஸ் ஒரு பக்கமாக இருந்தாலும் இதில் ரொம்ப வைலன்ஸ் காட்டலை. ஆஸ் அ போலீஸுங்கிறது ஒரு அக்யூஸ்டாக மட்டும் பார்க்காம அவங்களுக்குள்ள ஒரு இமோஷன்ஸ் இருக்கும், அவங்க பக்கத்துலேயும் ஒரு நியாயம் இருக்குங்கிறத ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க, விச் இஸ் வெரி குட் ஓவரால். ஸோ கண்டிப்பாக வெரி அதான் சொன்னேன், அது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் குட் மூவிங்கிறது அது தெரியும். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து போய் பார்த்து நீங்கள் அது ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க. ஏற்கனவே பார்த்துட்டோம், ப்ரிவியூ ஷோலே பார்த்துட்டோம். டீம் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும். எனக்கு பர்சனலாக நல்லா பண்ணியிருக்காங்க சிறை, கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸு எங்கேயுமே பணம் தொங்கலை, எங்கேயுமே நல்லா போச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பக்கா வந்திருக்காரு, பக்காவாக சூட் ஆயிருக்காரு. அந்த நடை, உடை, பாவனை எல்லாமே ப்ராப்பராக இருக்காரு. அது வேற கதை, இது வேற கதை. இது ஆமாம், ஃபுல்லாக ஆமாம். இதுலேயும் அந்த மாதிரி இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. பட் சொல்ல வந்து நல்லா சொல்கிறாங்க. நான் புரிஞ்சுட்ட விதத்தில் மனுஷனாக இருக்கணும், நம்ம எந்த வேலை வேணால் செஞ்சுட்டு போய்க்கலாம். பட் அந்த வேலையில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நல்லா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு. அவர் கதையை அவர் மேலே தான் இருக்குது. அவரோட கதையில் ஒரு போலீஸ்காரர் உள்ளே வந்துட்டு போகிறாரு, சிக்கி இருக்கிற லைஃபை எப்படி அந்த போலீஸ்காரர் பின்னல் எடுத்து விட்டாருங்கிற மாதிரி தான். நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ஏற்கனவே மலையாளம்ல ஒரு படம் பார்த்துருக்கிறேன், அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே நல்ல சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. பக்கா அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி நீலவத்தின் ஒரு பாட்டு, அந்த பாட்டு நல்லா நல்லா மனசு தொட்ட பாட்டு, நல்லா இருந்துச்சு. எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸு எல்லாரும் பார்க்கணும். ஃபேமிலி, குழந்தைகள், பெரியவர்கள் முறை எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா தப்பான விஷயமா எதுவுமே கிடையாது படத்தில். சின்ன சின்னதாக இந்த ஹிந்து முஸ்லீம் இது விஷயம் கூட பேசியிருப்பாங்க, ஆனால் அதுவுமே யாரையும் காயப்படுத்தாமல், உறுத்தாமல் நடந்துட்டு இருக்கு, சொசைட்டியில் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கும், தவிர யாரையும் குத்தி காட்டி நோண்டி விடுற மாதிரிலாம் இருக்காது. சூப்பராக இருந்துச்சுன்னா, ஆக்டருக்கும் ஒரு டெபியூ ஃபிலிமு, டேரக்டருக்கும் ஒரு டெபியூ ஃபிலிமு. விக்ரம் பிரபு சார் சொல்லவே வேண்டாம், தொடர்ந்து நல்ல படமாக பண்ணிட்டு இருக்காரு. தானாக்காரன், லவ் மேரேஜ், அப்புறம் இருக்கப்பட்டு, இப்போ இது 25th ஃபிலிம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு அக்யூஸ்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஜெயிலிருந்து ஒரு கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் என்னென்ன கான்சிக்வன்ஸ் வருது, அது எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது, அப்புறம் ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை பெருசாக எலாபரேட் பண்ணலைனாலும் அதுக்கு நடுவில் ஒரு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி ஒரு நல்ல ஒரு எண்டிங்காக கொடுத்துருக்காங்க. படம் வந்து லேக் இல்லை, மெயினாக அதுதான் ஒரு நல்ல விஷயம். 2 hours போனதே தெரில. ஒரு நல்ல படம், ஃபேமிலியாக வந்து எல்லாரும் பார்க்கலாம். ஒரு கான்ஸ்டபிள் அவருடைய வந்து ஆக்சுவலி ஜேர்னி ஒரு மெயினான ஒரு இதுவாக கொடுத்தாங்க. ஆல்ரெடி விடுதலை நம்ம வந்து இவர் பார்த்துருப்போம், அதுவுமே ஒரு ஸோ எந்த அளவுக்கு வந்து அதுக்கும் இதுக்கும் ஒரு ரிலேட்டபிள் இல்லை. விடுதலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரைபல், அவங்கள அந்த ஷெட்யூல் கேஸ்டில் இருக்கவங்களுக்கு அவங்க அந்த ஒரு காட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. இது வந்து நமக்குள்ளே வாழ்கிற ஒரு கான்ஸ்டபிளோட லைஃப் தான், ஒரு நார்மல் லைஃப். இது ரொம்ப ஒரு டீட்டெயில்டாக எலாபரேட்டெல்லாம் அவங்க பண்ணவே கிடையாது. அவங்க வந்து ஒரு சிறையிலேருந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் என்ன நடக்குது, ஒருவேளை அக்யூஸ் தப்புச்சிட்டா என்ன கான்சிக்வன்ஸு, அவங்க எப்படி அவங்க சீனியர் ஆஃபீஸர்ஸை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் காமிச்சிருக்காங்களே தவிர ரொம்ப தேவையில்லாத காட்டல, ரொம்பவும் டீட்டெயில்டாகவும் காட்டல. ரொம்ப நீட்டாக என்ன தேவையோ அதை மட்டும் காமிச்சிருக்கோம். இந்த விஷயங்கள் எதிர்பார்த்து சிறைக்கு வரலாம் அப்படின்னா என்னென்ன எதிர்பார்த்து வரலாம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பரபரப்பாக படம்லாம் பார்த்துட்டு ரொம்ப போர் அடின்ற மாதிரி இது ஒரு செம்மையான லவ் ஸ்டோரி சூப்பராக இருந்தது. ஓகே, அதே மாதிரி டெபியூட்டன்ஸ் நடிச்சிருக்காங்க படத்தில். விக்ரம் பிரபு தாண்டி டேரக்டரும் சரி, அதில் நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து புதுமுகங்களோட இதை பிடிச்சி டேரக்டரோட வந்து பிளே. ஃபஸ்ட்டு புதுமுகம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவங்க டபிட் மூவின்னு தான் சொல்கிறாங்க, அது மாரியே இல்லை, செம்மையாக வாழ்ந்துருக்காப்புல, நல்லா பண்ணியிருக்காப்புல. அப்புறம் தமிழ் ஸ்டாரோட ஸ்டோரின்றாங்க, சூப்பராக இருந்தது, அது நல்லா இருந்தது. சார் அவங்க சுரேஷ் ராஜ்குமாரி அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சஸ்டின் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா அருமையாக இருந்தது. ஓகே, இந்த ஒரு யார் யார் வந்து பார்க்கலாம் இந்த படம்?
கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த கிறிஸ்மஸுக்கு தரமான ஒர்த்தான படம், தரமாக இருந்தது, செம்ம ஸ்க்ரீன் பிளே.